1956ல திருச்சியில நடந்த 2வது மாநில மாநாட்டுலதான் தேர்தல்ல நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்ப பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1957ஆம் வருஷத்துல தேர்தல்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல வெற்றி பெறுது திமுக. சுயேட்சையா நின்னு வெற்றி பெறாங்க. 1958ஆம் வருஷம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னம் வந்து திமுகவுக்கு ஒதுக்கப்படுது. அதைத் தொடர்ந்து 1959ல சென்னை மாநகராட்சி தேர்தல்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் திமுக போட்டியிடுறது இந்த உதயசூரியன் சின்னத்துல தான். இதுக்கிடையில 1993ல வைகோ திமுக இருந்து பிரிஞ்சப்போ கட்சியிலையும் சின்னத்திலையும் எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா 1994ல கலைஞர் தலைமையில இருக்கக்கூடிய திமுக கட்சி தான் உண்மையான கட்சி, அதற்குத்தான் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிடுது. இந்த உதயசூரியன் சின்னம் அப்படின்றது இவ்வளவு பிரபலமாறதுக்கு காரணம் யாரு